படைக்கும் உணவை தெய்வம் உண்ணுமா? பாகம் 2. அன்றிரவு அதிகப்படியான உணவும் விசேஷ தின்பண்டங்களும் படைக்கப்பட்ட பொழுது டேனியலும் மன்னரும் கருவறையில் இருந்தனர். கதவுகள் மூடப்படும் முன் கருவறையில் தெய்வத்தை சுற்றி 3 முறை டேனியல் வலம் வந்தார். பூசாரிக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. கோயிலை விட்டு வெளியே வந்ததும் மன்னர் டேனியலிடம், இறைவனுடைய படையலுக்காக என்னுடைய சமையல்காரணியை முழு பொறுப்பில் அமர்த்தியதால் எனக்கு வேண்டிய எதுவும் உண்ண கிடைக்கவில்லை. நான் அரைப்பட்டினி என்றார். ஐயோ பாவம், பூசாரிக்காகவும் அவன் விருந்தினர்களுக்காகவும் நீங்கள் இன்று அரைப்பட்டினியாய் இருக்கிறீர்கள் என்று டேனியல் விமர்சனம் செய்தார். தவறாக சொல்கிறாய் டேனியல், இறைவனுக்காக இருந்தேன் என்று மன்னர் டேனியலை திருத்த முயற்சிக்க, இறைவனுக்காகவா என்று கூறி டேனியல் விழுந்து விழுந்து சிரித்தார். மன்னருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. மறுநாள் காலை மன்னர் முன்னிலையில் கருவறை கதவுகள் திறக்கப்பட்டன. அரண்மனையிலிருந்து படையலுக்கு அனுப்பப்பட்டிருந்த உணவு வகைகள், நிரம்பிய தட்டுகள் காலியாக இருக்க, பொதுமக்கள் படைத்த உணவுகள் அப்படியே இருந்தன. அதை கண்ட மக்கள், நமது படையல் இறைவனுக்கு பிடிக்கவில்லை போலும் என்று வருந்தினர். அதை கேட்ட டேனியல் மீண்டும் பலமாக சிரித்து, அரசே, தெய்வம் எங்காவது உண்மையாகவே நாம் படைப்பதை உண்ணுமா? அப்படியே உண்டாலும் அன்பே உருவான இறைவன் நாம் படைப்பதை மகிழ்ச்சியோடு ஏற்பாரை தவிர தனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கட்டளையிடுவாரா? நீங்கள் எப்படி இதையெல்லாம் நம்புகிறீர்கள் என்று கேட்டான். மன்னருக்கு மீண்டும் கோபம் உண்டாக டேனியலை நோக்கி, இறைவன் நம் படையலை உண்ணவில்லை என்றால் வேறு யார் உண்ணுகிறார்கள் என்று கேட்டார். இறைவனின் பெயரை சொல்லி உங்களையும் மக்களையும் ஏமாற்றி வரும் பூசாரிதான் என்றார் டேனியல். டேனியல், நீ வீணாக பழி சுமத்துகிறாய் என்றார் மன்னர். அரசே, நான் சொல்வதை நீங்கள் நம்பவில்லை எனில் என்னுடன் வாருங்கள், தெய்வத்தின் பின்புறம் செல்வோம் என்று கூறி மெழுகுவர்த்தி ஏற்றி கொண்டு டேனியல் மன்னரை அழைத்து சென்றார். அங்கே கருவறையின் ஒரு மூலையில் ஒரு இரகசிய சுரங்கப்பாதை தென்பட்டது. அதன் அருகிலிருந்து கருவறை எங்கும் தரையில் சாம்பல் பொடி காணப்பட சாம்பலில் பதிந்த கால் தடங்கள் தென்பட்டன. இப்பொழுது புரிகிறதா மன்னரே? ஒவ்வொரு இரவும் பூசாரி இந்த சுரங்கப்பாதையின் வழியே வந்து கருவறைக்குள் நுழைந்து படைத்த உணவுப் பொருட்களை எடுத்து சென்று விடுகிறான். பூசாரியின் சம்பந்திரமார்கள் விருந்தாளிகளாக நேற்று வந்திருந்ததை நான் அறிந்தேன். அவர்களுக்காக இறைவனின் பெயரால் அதிக உணவு பூசாரி கேட்பான் என்று நான் எதிர்பார்த்தேன். அதனால் நேற்றிரவு கதவுகள் மூடப்படும் முன் கருவறையை சுற்றி வந்து சாம்பல் பொடியை தூவினேன். இரவு நேரத்தில் படையலை திருட வரும் பூசாரியின் கால் தடங்கள் சாம்பலில் படியும் என்பது எனக்கு தெரியும் என்று கூறி முடித்தார் டேனியல். தான் இத்தனை நாட்களாக பூசாரியால் ஏமாற்றப்பட்டு வந்ததை அறிந்த மன்னர் அதிர்ச்சியால் சமைந்து போனார். பூசாரியை கைது செய்ய உத்தரவிட்ட மன்னர், கடவுளின் பெயரால் இப்படியெல்லாமா மோசடி செய்வார்கள் என்று டேனியலை கேட்க, பல சமயங்களில் இப்படிப்பட்ட நய வஞ்சகர்களால் கடவுளும் துன்புறுகிறார் என்றார் டேனியல்.